வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இனிப்போ பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி துர்காட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற மாப்பிள்ளை தான் உனக்கு, அதனால இந்த புடவையை கட்டிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக வெளியில் வா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி பேசுகிறாங்க. இது கேட்டதோட துர்காவுக்கு செம்ம டென்ஷன். என்னடா இது, அம்மா கொஞ்சம் கூட நம்மளை பற்றி கவலையே படாமல் அவங்க பாட்டுக்கும் எவனோ ஒருத்தனை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு துர்காவுக்கு செம்ம கோவம். அப்போ தான் அந்த இடத்துக்கு சந்திரா வராங்க. சந்திரா வந்துட்டு நேரா துர்காட்ட, என்ன துர்கா இன்னும் புடவை கட்டாமல் இருக்க, இங்கே பாரு, உனக்காக அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கா புடவை கட்டிக்கிட்டு வெளியில வா. அப்போ துர்கா சொல்கிறாங்க, சித்தி என்ன சித்தி நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, எனக்கு கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை இப்போதைக்கு, கொஞ்ச நாள் கழித்து கல்யாணத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். அப்போ சந்திரா கேட்குறாங்க, என்ன அந்த நவீனா லவ் பண்ணுறியா, அவன் கூட ஓடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற போல, இங்கே பாரு, நீ என்ன முடிவு பண்ணாலும் சரி, அக்காவோட பேச்சுக்கு எந்தவித எதிர்ப்பும் நீ சொல்லவே கூடாது. அந்த நவீன் நம்மளை நல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், அவனையெல்லாம் நீ கல்யாணம் பண்ண வேண்டாம். ஒருவேளை உனக்கு பணக்காரனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சியன்னா, இப்போ வந்திருக்க மாப்பிள்ளையும் ஒரு விதத்துலேயும் சலைச்சவர் கிடையாது, அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கலாம், சரியா? அதோட வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு அந்த நவீன் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். அதனால நீ அந்த நவீனை கல்யாணம் பண்ணாமல் அக்கா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய வழியை பாரு, தேவையில்லாமல் உன் லைஃப்பை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத. இது கேட்டதோட நம்ம துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, என்ன எல்லாருமே உங்களோட இடத்துலேருந்து மட்டும் பார்க்குறீங்க, என்னோட இடத்துலேருந்து யாரும் பார்க்க மாட்டீங்களா? இங்கே பாருங்க, அவனை தான் நான் கட்டாயமாக கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா கேட்குறாங்க, இங்கே பாரு, அக்கா ஒன்றும் உன்னை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது, ஒரு நல்ல இடத்த பார்த்து விசாரிச்சு கேட்டுதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறா, அதனால ஒழுங்கா இந்த புடவையை கட்டிக்கிட்டு வெளியில வர வழியை பாரு, தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காத துர்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம துர்காவுக்கு செம்ம டென்ஷன். என்னடா இது, எல்லாருமே இப்படி சொல்றாங்களே, கொஞ்சம் கூட நான் சொல்றதுக்கு யாருமே செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அப்பதான் நம்ம ரேவதி வராங்க. ரேவதி துர்காட்ட, துர்கா சாரி கட்டலையாமா? அப்ப துர்கா கேக்குறாங்க, என்னக்கா நீ ஏன் இப்படி பேசுற, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லக்கா. ரேவதி கேக்குறாங்க, சரி அப்ப உனக்கு நவீன பிடிச்சிருக்கா சொல்லு, அம்மா கிட்ட நான் பேசி பாக்குறேன். அப்ப துர்கா சொல்றாங்க, அம்மா கிட்ட பேசினாலும் அம்மா ஒத்துப்பாங்க அப்படின்னு எந்த விதத்துல நீ நம்புற? இங்க பாரு, உனக்குமே இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, ஆனா கொஞ்சமாவது உன்கிட்ட விருப்பத்தை கேட்டாங்களா அம்மா? டக்குன்னு அந்த ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, இதனால நீ எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாகி இருக்க அப்படிங்கறத என் கண்ணு முன்னாடியே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப உன் லைஃப் இப்படி ஆன மாதிரி என் லைஃப் கண்டிப்பா இப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொன்னதோட ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, அம்மாவோட முடிவுக்கு நம்மளால எதிர்பேச்சு எதுவுமே பேச முடியாது துர்கா. அப்ப துர்கா சொல்றாங்க, இங்க பாரு, அது உன்னோட விஷயம், ஏன் விஷயத்துல அப்படி கண்டிப்பா நான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, சரி இதுக்கு மேல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி போனதோட துர்கா ஒரே குழப்பத்தோட இருக்காங்க. அதே நேரம் நவீனை காமிக்கிறாங்க. நவீன் கோவிலுக்கு வந்துடுறாரு, கையில ஒரு தாலி வச்சிருக்காரு. நவீன் நினைக்கிறாரு துர்கா கண்டிப்பா வருவா அப்படின்னு. நேரா சாமி கிட்ட போயிட்டு, இது மாதிரி துர்காவை நான் உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன், அவளுக்காக தான் இத்தனை நாளும் நான் இந்த ஊர்ல இருந்தேன், அவளும் என்னை காதலிக்கிறா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அவளை அவசரப்பட்டு வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அம்மா முடிவு பண்றாங்க. இங்க பாருங்க, என் துர்கா என்னதான் காதலிக்கிறா அப்படின்னு தெரியும், அவளை எப்படியாவது இங்க கொண்டாந்து சேர்த்துருங்க அப்படின்னு நவீன் சாமி கிட்ட வேண்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் ரேவதி எல்லாருமே ஹால்ல இருக்காங்க. அப்ப நம்ம துர்கா என்ன பண்றாங்கன்னா, யாருக்கும் தெரியாம புடவையை கட்டிக்கிறாங்க. புடவையை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கொல்ல பக்கமா வெளியில வராங்க. அப்ப அங்க தோட்டக்கார அம்மா துர்காவை பார்த்துட்டு, என்ன இந்த அம்மா இந்த இந்த பக்கமா போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம துர்கா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க.
அப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்ததோட சாமுண்டீஸ்வரி கிட்ட வணக்கம் சொல்லி வணக்கம்மா அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னையோட நம்ம 2 பேருக்கும் சம்மந்தம் முடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம ரோகிணிய பார்த்து, ரோகிணி போயிட்டு துர்காவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதோட ரோகிணியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த துர்காவையே காணும். அதை பார்த்ததோட ரோகிணிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதே நேரம் நம்ம ரேவதியும் அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதியும் துர்கா இல்லாததை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதிக்கு என்ன பண்றேனே தெரியல. நம்ம ராஜா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவோம் அப்படின்னு ரேவதி அங்கிருந்து ராஜா வந்து பாக்குறாங்க. நம்ம கார்த்திக் ரேவதியை பார்த்து, என்னாச்சு ரேவதி, ஒரே பதட்டமா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா ராஜு, துர்கா எங்க போனான்னு தெரியல, வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், துர்காவை காணும். அப்ப கார்த்திக் சொல்றாரு, துர்காவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அதனால இந்த வீட்டை விட்டு போறதுக்காக முடிவு பண்ணிட்டாலோ சரி, அவ எங்க போனாலும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, சோ நான் போய் பாக்குறேன், நீ பதட்டப்படாத. இது கேட்டதோட ரேவதியும் சரி சீக்கிரம் போய் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் அந்த இடத்துல இருந்து கார் எடுத்துட்டு போறாரு. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியும் ரேவதியும் வெளியில வந்துட்டு துர்கா புடவை கட்டிக்கிட்டு இருக்கா, மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சந்திராவுக்கு ஒரே சந்தேகம், என்ன இது, துர்கா முதல்லயே புடவை கட்டி இருக்கணுமே, ஒருவேளை பிடிவாதத்தினால புடவை கட்ட லேட் பண்றா போல அப்படின்னு சந்திராவும் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துர்கா என்ன பண்றாங்கன்னா நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம நவீன் நினைச்சிட்டு இருக்காரு, அப்ப துர்கா வரமாட்டா போல, துர்காவுக்கு நம்மள சுத்தமா பிடிக்கல போல அப்படின்னு ரொம்ப வேதனையோட அந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா நம்ம துர்கா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. துர்காவை பார்த்ததோட நவீனுக்கு ரொம்ப சந்தோஷம். நவீன் ஓடி வந்து துர்கா கிட்ட, துர்கா நீ வருவனே எனக்கு நல்லாவே தெரியும், வா துர்கா அப்படின்னு சொல்லி கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட நம்ம நவீன் துர்கா கிட்ட, துர்கா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும், உன் ஆள் மனசுக்குள்ள என் மேல காதல் இருக்கு அப்படிங்கிறது தெரியும், அந்த காதல் கண்டிப்பா நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கும் அப்படின்னு தெரியும், அதே மாதிரி சேர்த்து வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சொல்றாரு, இங்க பாரு துர்கா, நீ கவலைப்படாத, எங்க அம்மா அப்பா என்னதான் என்ன வெறுத்தாலும் கண்டிப்பா உன்னை மருமகளா ஏத்துப்பாங்க, நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம். அப்ப துர்கா சொல்றாங்க, இல்ல நவீன், நான் கல்யாணம் பண்ணிட்டு அம்மா கிட்ட போய் எதிர்க்க நிற்பேன், கண்டிப்பா அம்மா உன்னை மாப்பிள்ளையா ஏத்துப்பாங்க. அதுக்கு நவீன் சொல்றாரு, இல்ல துர்கா, வேற ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்றது? அதுக்கு துர்கா சொல்றாங்க, இல்ல நவீன், நான் அம்மா கிட்ட நான் கல்யாணம் பண்ண விஷயத்த சொல்லிதான் ஆகணும், அவங்க அப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அம்மா கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவை போய் பாப்போம் நவீன். இது கேட்டதோட நவீனம் சரி துர்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திக் வந்துட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாரு, எங்கேயுமே துர்காவை காணவே இல்லை. அப்ப நவீனுக்கு நம்ம கார்த்திக் கால் பண்றாரு. நவீன் போனை பார்த்துட்டு, இது மாதிரி என் ஃப்ரெண்டு தான் கால் பண்றான் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்திக். கார்த்திக் சொல்றாரு, துர்காவை காணோம், துர்காவை நீ எல்லாம் கூட்டிட்டு வந்தியா? நவீன் சொல்றாரு, இல்ல கார்த்தி, நான் கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப நம்ம கார்த்திகே சந்தேகம் வந்துருது, இவன் எதுக்கு டக்குன்னு போனை கட் பண்றான், சோ கண்டிப்பா இவன் கூட தான் துர்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா நேரா நம்ம நவீனோட லொகேஷனை வச்சு கோவிலுக்கு வராரு. கோவில்ல நம்ம நவீன் வந்துட்டு துர்காவை பார்த்து துர்காவுக்கு தாலி கட்டுறாரு. அதே நேரம் கார்த்திக் அந்த இடத்துக்கு வரவும் துர்காவுக்கு நவீன் தாலி கட்டுறதுக்கும் கரெக்டா இருக்கு. கார்த்திக் ஓடி வராரு. ஓடி வந்துட்டு நவீனை பார்த்து, நவீன், என்ன நவீன் இது? அப்ப நவீன் சொல்றாரு, இங்க பாரு ராஜா, எனக்கு இதுல வழி தெரியல, கண்டிப்பா என்னையும் துர்காவையும் உங்க அத்தை சேர்த்து வைக்க மாட்டாங்க, அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தேன், துர்காவுக்கும் இதுல முழு சம்மதம் தான், துர்கா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சந்தோஷம் தான் படுறா, எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, நீ எடுத்த முடிவால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு உனக்கு தெரியுமா? நவீன் சொல்றாரு, இங்க பாரு ராஜா, யாரோ ஒருத்தருக்கு இது மாதிரி துர்காவை கல்யாணம் பண்ணி வச்சு அவள் லைஃபே ஸ்பாயில் ஆகுறதுக்கு நான் இவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி, இதுக்கு மேல என்ன பண்றது, இப்ப எப்படி வந்துட்டு அத்தைய காம்ப்ரமைஸ் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கார்த்திக் கொஞ்சம் கஷ்டத்திலயும் குழப்பத்திலயும் இருக்காது. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு, என்ன இது, ராஜா நம்ம துர்காவை கூட்டிட்டு வர போனாரு, இன்னுமே காணமே அப்படிங்கிற குழப்பத்துல
ரேவதி இருக்காங்க. நம்ம கார்த்தி ரேவதிக்கு நேரா ஃபோன் பண்றாங்க. ரேவதி ஃபோன் அட்டன் பண்ணதோட கார்த்திக் சொல்றாரு, ரேவதி நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரேவதியும், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? கார்த்திக் சொல்றாரு, இல்ல ரேவதி, நீ சீக்கிரம் வா. ரேவதி சொல்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உட்கார்ந்து இருக்காங்க, இந்த நேரத்துல நீ என்ன எங்க வர சொல்ற? கார்த்திக் சொல்றாரு, நீ சீக்கிரம் வா. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு வராங்க. நேரா வந்து பார்த்தா நம்ம துர்காவும் நவீனும் கல்யாண கோலத்துல துர்காவோட கழுத்துல தாலியோட நிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. ரேவதி ஓடி வந்து துர்காவை பார்த்து, துர்கா என்ன காரியம் பண்ணிருக்க? ஏன்டி இப்படி பண்ண? அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? அதுக்கு துர்கா சொல்றாங்க, இங்க பாருக்கா, அதுக்காக எனக்கு பிடிக்காத ஒருத்தரை என்னால கல்யாணம் பண்ண முடியாதுக்கா. எனக்கு பிடிச்ச ஒருத்தரை தான் என்னால கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியும். யாரையே கொண்டாந்து நிக்க வச்சா நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பனா? என்னால ஒத்துக்க முடியாதுக்கா. இது கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, சரி நம்ம எப்படியாவது அம்மாவை போய் பார்ப்போம். அப்ப துர்கா சொல்றாங்க, ஆமாக்கா, அம்மாவை போய் பார்க்கணும் தான். அப்ப கார்த்திக் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில கண்டிப்பா அத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. இது மாதிரி சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகும். அதுக்கு துர்கா சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சேதானே ஆகணும், வேற வழி இல்ல, நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னொரு பக்கம் கோவில்ல ஒருத்தவங்க துர்கா மாலையும் கொளுத்துமா நிக்கிறத பார்த்துட்டு, இந்த பொண்ணை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரதா கேள்விப்பட்டேன், இந்த பொண்ணு என்ன மாலையும் கழுத்துமா கோவில்ல நின்றுகிட்டு இருக்கு, இப்பவே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்ணுவோம் அப்படின்னு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போன் அட்டன் பண்ணி, யார் பேசுறது? அப்ப அவங்க சொல்றாங்க, நான் கோவில்ல இருந்து போன் பேசுறேன் சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணுக்கு இன்னைக்கு ஏதோ சம்மந்தம் பேசுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், கடைசியில உன் பொண்ணு எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு கோவில்ல மாலையும் கழுத்துமா நின்றுகிட்டு இருக்கா. என்ன சாமுண்டீஸ்வரி இதெல்லாம்? ஓ பேரையே சுத்தமா உன் பொண்ணு அவமானப்படுத்திட்டா போலயே. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி பக்கத்துல உள்ள எல்லாரையும் பார்க்க நேரா நம்ம சந்திரா கிட்ட, சந்திரா துர்கா ரூம்ல இருக்கலான்னு போய் பாரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போய் பாரு. சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்ல போய் பாக்குறாங்க. அவங்க போய் பார்த்தா துர்காவை காணும். அதை பார்த்ததோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சந்திரா இங்க இருந்து வந்துட்டு, அக்கா ரூம்ல துர்கா இல்ல. இதை கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, வா துர்கா கோவிலுக்கு போவோம், வா சந்திரா கோவிலுக்கு போவோம் அப்படின்ட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரியம்மா என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லைங்க நான் வந்து பேசுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி துர்காவை பார்த்து, துர்கா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துர்கா. துர்கா சொல்றாங்க, அக்கா நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு அம்மா, நம்ம யாரையுமே பிரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இத்தனை நாளும் நம்ம கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க நம்ம கூடவே தான் இருந்திருக்காங்க. நீ திடீர்னு கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு போறேன்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா துர்கா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கடி. அதே நேரம் அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு துர்கா அப்படின்னு ஆவேசமா கத்துறாங்க. அதே நேரம் அவங்க துர்காவும் நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நவீனும் ஷாக் ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன காரியம் பண்ணிருக்க? அப்ப துர்கா சொல்றாங்க, அம்மா நீங்க எனக்கு எனக்கு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாத்தீங்க, அதாம்மா நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, இவன் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணவன், இவனை போய் ஏன் அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணியிருக்க? நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கியிருக்கடி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ ரோஹிணி கேக்குறாங்க, என்னம்மா நான் மானத்தை வாங்கிட்டு தான் பேசுறேன், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லை, இது மாதிரி முடிவு பண்ணாத அப்படின்னு உன்கிட்ட நான் சொன்னேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நீதாம்மா காரணம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லையே. இப்ப ஏன் மேல பழி போடுற? இங்க பாருமா, ரேவதி அக்கா வேணும்னா நீ சொன்ன வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இப்படி அவ வாழவும் முடியாம சாகவும் முடியாம இப்படி இருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாதுமா.
எனக்கு பிடிச்சவங்களோட மட்டும்தான் நான் வாழ்வேன். சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லா உதவியும் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. எல்லாத்தையுமே நீங்க தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்படி கல்யாண வாழ்க்கையையும் நீங்க தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னா இது என்ன விதத்துல நியாயம்? அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாண முடிவு எடுக்கிறது எனக்கு மட்டும்தாம்மா உரிமை இருக்கு. நான் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க பார்த்த மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை, விருப்பமும் இல்லை. நீங்க இப்படி கேட்காம பிடிவாதம் பண்ணதுனாலதான் நான் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தேன் அப்படின்ட்டு ரொம்ப பேசுறாங்க நம்ம துர்கா. துர்கா பேசுறது எல்லாம் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப துர்கா சொல்றாங்க, அம்மா, நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன். இவரை ஏத்துக்க முடியுமா இல்லையா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. இனிமே நீ என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க துர்கா. ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா, அவசரப்பட்டு ஏமா இப்படி முடிவு பண்ற? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, நீயும் ராஜா மாப்பிள்ளையும் இதுக்கு உடந்தையா இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாப்பிள்ள, உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி டக்குன்னு என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க. என்கிட்ட ஒரு அனுமதி கூட கேட்காம ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணீங்க? இதை கேட்டதோட கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. துர்கா சொல்றாங்க, அம்மா, இந்த கல்யாணத்துக்கும் அவருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. சந்திரா சொல்றாங்க, துர்கா, நீ வேணும்னா ரொம்ப பெருந்தன்மையா அவரை மாட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லலாம். ஆனா நாங்க வந்தப்ப இவங்க 2 பேரும் தானே உங்க பக்கத்துல நின்னாங்க. இவங்க 2 பேரும் தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதா எங்ககிட்ட செய்தியும் சொல்லிட்டாங்க. துர்கா, இந்த அளவுக்கு நீ மோசமானவளா நடந்துப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அக்காவுக்கு இந்த ஊருக்குள்ள எவ்வளவு மரியாதை இருக்கு. எல்லா மரியாதையும் ஒரு நிமிஷத்துக்குள்ள காலி பண்ணிட்டே துர்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதோட துர்கா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இவன் நம்ம குடும்பத்தை ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. பாத்தியா, ஒட்டுமொத்தமா நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தி நடு ரோட்ல நிக்க வச்சுட்டான். அப்ப கார்த்திக் சொல்றாரு, இந்த பாருங்க, எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. அவங்க முடிவே எடுத்திருக்காங்க. இதுல என்ன நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, போதும், நிறுத்து உன்னோட நாடகத்தை. அக்கா இதுக்கு மேலேயும் ஒரு நாடகத்தை நம்புவா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டுட்டோட கார்த்திக் ரொம்ப கோவப்படுறாரு. ரேவதி சொல்றாங்க, அம்மா, இதுக்கும் அவருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு என்கிட்ட எல்லாரும் சொல்லிட்டாங்க. உங்க மேல உள்ள நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு மாப்பிள்ள அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு நேரா அந்த துர்காவை பார்த்து, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. உனக்கு எனக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டுட்டு நம்ம துர்கா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்வே செட் பண்ணிக்கோங்க. அப்படிதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.